சென்னையின் பல்வேறு இடங்களில் வைக்கப்பட்ட விநாயகர் சிலைகள் ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டு மெரினா கடற்கரை, பாலவாக்கம் கடற்கரையில் கரைக்கப்பட்டது. விநாயகர் சதுர்த்தி பண்டிகையை முன்னிட்டு சென்னை முழுவதும் சுமார் 1500 சிலைகள் வழிபாட்டிற்கு காவல்துறை அனுமதி அளித்திருந்தது. குறிப்பாக சென்னை பட்டினப்பாக்கம் கடற்கரை, பாலவாக்கம் கடற்கரை, புதுவண்ணாரப்பேட்டை, திருவொற்றியூர் உள்ளிட்ட 4 இடங்களில் விநாயகர் சிலைகளை கரைக்க ஏற்பாடு செய்யப்பட்டன. பல்வேறு பகுதிகளிலிருந்தும் மேள தாளங்களுடன் விநாயகர் சிலைகளை ஊர்வலமாக கொண்டு சென்று கடற்கரைகளில் கரைத்தனர். சிலைகளை கரைக்க ஏதுவாக மேடைகள் அமைத்து கிரேன் உதவியுடன் பெரிய விநாயகர் சிலைகள் கடலில் கரைக்கப்பட்டன. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நாங்கள் டிராஃபிக்லாம் இல்லாமல் ரொம்ப சுத்தமாக வந்தோம். எங்களுக்கு எந்தவித பிரச்சனையும் இல்லை. இந்த வருஷம் ரொம்ப ஜாலியாக இருந்தது. சூரதெங்கெல்லாம் உடைச்சு நாங்கள் எல்லாம் அந்த தெருவே அன்னதானம் எல்லாருக்கும் சமபந்தி போஜனம் போட்டு எல்லாரும் நல்ல மனசு திருப்தியாக எல்லாரும் பண்ணாங்க. அந்த கடவுளை எங்களை எல்லாரையும் நல்லபடியாக வச்சுக்கணும். சிலைகள் கரைக்கும் இடங்களில் பக்தர்களின் பாதுகாப்புக்காக உயர் கோபுரங்கள் அமைத்தும், அலைகள் அருகே செல்லாதவாறு மரக்கட்டைகளால் தடுப்புகள் அமைத்தும் போலீசார் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டனர். வரும்போது ஒன்றும் பிரச்சனை இல்லை. கரெக்டாக போலீஸ் வந்து கரெக்டாக ரூட் போட்டு கொடுத்துருக்காங்க. அந்த ரூட் வழியாக தான் நாங்கள் வந்தோம். அவங்க சொல்கிற ரூட் வழியாக தான் நாங்கள் வந்தோம். எந்த பிரச்சனையும் இல்லாமல் எடுத்துகிட்டு வந்து கடலாண்ட வந்துட்டோம். இனிமேல் சேர்க்க வேண்டியது அவரோட கடல், உங்களோட இதுவும் அவரோட இதுவும் ஒத்துழைப்பு இருக்கணும். மேலும் விநாயகர் ஊர்வலம் செல்ல ஏதுவாக வாகன ஓட்டிகளுக்கு இடையூறு ஏற்படாமல் இருக்க பல்வேறு சாலைகளில் போக்குவரத்து மாற்றங்களும் செய்யப்பட்டன. குறிப்பாக சென்னை முழுவதும் 16,000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.